நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்ற எழுத்து இறந்தினாள். அன்னதானம் அகிலனல் தானங்கள், கன்னிதானம் கபிலையின் தானமே, சொர்ணதானம் பலன் என சொல்லுவர், மண்ணு ராமகதை மறவார்கரோ. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும், நிலை பெருத்தலும் நீட்டலும், நீங்களா அழகிலா விளையாட்டுடையார், அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். ராமாயணத்தில் நவவித பக்தி, இதுதான் இன்னைக்கு நாம் பேச போற தலைப்பு. இந்த தலைப்பை ஒட்டி என் சிற்றறிவுக்கு எட்டிய சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தவறுகள் ஏதாவது இருந்தால் தயவு செய்து மன்னிக்க வேண்டுகிறேன். நவவித பக்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, 9 வகையான பக்தி நெறிமுறைகளை தான் நவவித பக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நவ அப்படின்னா இன்னொரு அர்த்தமும் இருக்கு, புதுசு அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். அதனால புது வகையான பக்தி நெறிமுறைகள் அப்படிங்கிறது. கிருத யுகத்துல எல்லாரும் என்ன செஞ்சாங்க பக்தி பண்றதுக்கு அப்படின்னா, தவம் செஞ்சாங்க. முனிவர்கள் யோகிகளா தான் இருந்தாங்க அந்த காலத்துல. அதனால அவங்க தவம் தான் நிறைய செஞ்சாங்க. அடுத்த யுகமான திரேதாயுகத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, யாகங்கள் யஜ்ஞங்கள் ஹோமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாங்க. அடுத்த யுகத்துல துவாபர யுகத்துல அர்ச்சனை அப்படிங்கிற மாதிரி மார்க்கத்தை தான் ரொம்பவும் கடைபிடிச்சாங்க. அடுத்த இந்த கலியுகத்துல என்ன பண்றது பக்தி பரவுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 9 வகையா இந்த பக்திய பார்க்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 9 வகையான பக்தியை பத்தி எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ஸ்ரீமத் பாகவதத்துல இது வருது. ஸ்ரீமத் பாகவதத்துல 7வது ஸ்கந்தத்துல 52வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகம், ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது பும்சார் பிதா விஷ்ணு பக்தி சேன் நவலக்ஷணக கிரியத்தே பகவத் யத்தா தன்மன்யே தீதமுத்தமம் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகம். இத யார் சொல்றாங்க, எப்ப சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மிகவும் முக்கியமான ஒரு கட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு மனிதர் சொல்றாரு. அது என்ன கட்டம் அப்படின்னா, அது இந்த பக்தி மார்க்கத்திலேயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா அமையுது. யார் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, பிரகலாதர் சொல்றாரு இந்த வார்த்தைய, இந்த ஸ்லோகத்தை. யார் பார்த்து சொல்றாரு அப்படின்னா, அவங்க அப்பாவாகிய ஹிரண்யகசிப்புவை பார்த்து சொல்றாரு. அந்த ஹிரண்யகசிப்பு இருந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் அப்படின்னா, விஷ்ணு பக்தியவே சுத்தமா செய்யக்கூடாது, விஷ்ணு அப்படிங்கிற பேரையே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப தீவிரமா இருந்தாரு. யாராவது விஷ்ணு பேரை எடுத்தா அவங்களுக்கு உடனே அடி உத குத்து கொலை தான். அவர் உயிரோடய விட்டு வைக்க மாட்டாங்க விஷ்ணு பேரை சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அந்த மாதிரி ஒரு மிக கொடுமையான நேரத்துல இந்த விஷ்ணு பக்தியை பத்தி பேசுறாங்க. யார் பேசுறாங்க அப்படின்னா, அவருடைய சொந்த மகனே பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாருன்னா இவர்கிட்டயே பேசுறாரு. அவருக்கு ஹிரண்யகசிப்புக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, அவ்வளவு கோபம் வருது. அவ்வளவு நேரம் அப்பா பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாசமா இருந்த அந்த மனுஷன் அந்த செகண்டே அவரை பரம எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு பிரகலாதனை. நம்ம வீட்டுல நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டயே கொஞ்சம் பக்தி பண்ணுங்க, கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா தயங்கி சொல்ல வேண்டியதா இருக்கு, பயந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. உனக்கு வேற வேலை இல்லை, எப்ப பாரு கோயிலு சாமி பூஜை பாட்டுன்னுட்டு வேற வேலை இல்லையா, போலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்மள விட்டுருவாங்க. ஆனா அவரு சுத்தமா விஷ்ணுன்ற பேரே கேட்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மனுஷனை பார்த்து அவ்வளவு தைரியமா அவ்வளவு உறுதியா சொல்றாரு, விஷ்ணு பக்தி தான் உலகத்திலேயே சிறந்தது அப்படிங்கறதான் நான் பாடமா படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்கப்புறம் தான் இருக்கிறதுலே பெரிய ட்விஸ்ட். அவருக்கு இல்லாத தொல்லைகள் எல்லாம் கொடுத்து, இல்லாத கஷ்டங்கள் எல்லாம் கொடுத்து, கடைசியில விஷ்ணு பகவானே வந்து ஆட்கொள்ற மாதிரி ஒரு நிலைமை வருது. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து இந்த 9 வகையான பக்திகளை பத்தி தான். இந்த 9 வகையான பக்திகள் என்ன அப்படின்னா, முதல்ல ஸ்ரவணம், 2வது கீர்த்தனம், 3வது ஸ்மரணம், 4வது பாத சேவனம், 5வது அர்ச்சனம், 6வது வந்தனம், 7வது தாசியம், 8வது சக்கியம், 9வது ஆத்ம நிவேதனம். இதுல முதல் வகையான பக்தி என்ன அப்படின்னா ஸ்ரவணம். ஸ்ரவணம் அப்படின்னா என்ன அப்படின்னா கேட்கறது. கேட்கறது அப்படின்னா என்ன கேட்கறது, எதை கேட்கறது, யார்கிட்ட இருந்து கேட்கறது அப்படின்ட்டு நிறைய கேள்விகள் வரும். முதல்ல என்ன கேட்கறது அப்படின்னா, நம்ம சாதாரணமா இப்போ கேட்கறது என்ன அப்படின்னா, இவங்க இது பண்ணாங்க, அவங்க அது பண்ணாங்க, இது ரொம்ப தப்பு, அது ரொம்ப ரைட்டு அப்படின்ட்டு மற்றவங்களை பத்திய குற்றம் குறையதான் நிறைய கேட்கிறோம். அது போக இந்த சினிமா நல்லா இருக்கு, அந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்கிறோம் இல்லையா. இந்த கிரிக்கெட் வீரர் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, அந்த பாவி பையன் இன்னைக்கு டக் அவுட் ஆகி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கேட்கிறோம். அதுவும் இல்லையா, இவர் இப்படி பேசிட்டாரு, அவர் வந்து MP பதவியில இருந்து தகுதி நீக்கம் பண்ணணும், இவர் வந்து ரொம்ப நல்லா அரசியல் பண்றாரு, இது இவர் தான் பொதுச் செயலாளர், இல்ல அவர் தான் பொதுச் செயலாளர், இது ரைட்டு அது ரைட்டுன்ட்டு மாறி மாறி அரசியலை பத்தி கேட்கிறோம். ஆனா நம்ம நிஜமாவே கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது எதை பத்தியுமே கிடையாது, பகவானை பத்தி தான் நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, பகவானை பத்திய லீலைகள், பகவானை பத்திய கதைகள், அவனுடைய அழகான ரூபத்தை பற்றி, அவனுடைய குணநலன்களை பற்றி, இதை பற்றி தான் நம்ம கேட்கணுமே ஒழிய இந்த மாதிரி வெட்டி பேச்சு வீண் பேச்சு அதெல்லாம் கேட்கறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. நம்முடைய உடல் உறுப்புகள்ல இருக்கிறதுலயே பாத்தீங்க அப்படின்னா காதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கையில வந்து நிறைய நேரம் வேலை செஞ்சுட்டு இருந்தா கை வலிக்கும், நிறைய நேரம் பேசிட்டு இருந்தா வாய் வலிக்கும், ரொம்ப மூச்சு பேச்சு பிராணாயாமம் செஞ்சீங்கன்னா மூக்கு கூட வலிக்கும், உட்கார்ந்துட்டே இருந்தா கால் வலிக்கும், கழுத்து வலிக்கும், இடுப்பு வலிக்கும், எல்லா பாட்டுமே வலிக்கும். ஆனா எவ்வளவு நேரமா மணிக்கணக்குல நாள் கணக்குல கேட்டாலும் காது மட்டும் வலிக்கவே வலிக்காது. அதே மாதிரி காதுக்கு மூடிங்கிற பேச்சும் கிடையாது. கண்ணு கூட தூங்கும் போது மூடிக்கும், மூக்கு வந்து நம்ம கையை வச்சு மூடினோம்னா மூடிக்கும், வாய் சாதாரணமாவே மூடி இருக்கும், நம்ம திறந்தோம்னா தான் திறக்கும். ஆனா காது வந்து நம்ம மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. எப்பயோ பெருசா ஏதாவது சத்தம் கேட்டது செஞ்சது அப்படின்னாதான் காதை பொத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு பொத்துறமே ஒழிய காதை மூடும் அப்படிங்கிற பேச்சு நிறைய கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பு இந்த காதுக்கு இருக்கு. அந்த மாதிரியான காதுல நம்ம பகவானுடைய நாமங்களை பத்தியும், பகவானுடைய ரூப லாவண்யத்தை பத்தியும், பகவானுடைய அழகை பத்தியும் கதைகளையும் நிறைய நிறைய கேட்கணும். இந்த காது வந்து நம்மளே தூங்கினாலும் காது மட்டும் தூங்காதான். இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, தினைக்கும் அலாரம் வைப்போம். தூங்கும் போது தினைக்கும் காலையில 8 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு அலாரம் வைப்போம். ஆனா அந்த டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணை திறந்து பார்த்து எந்திரிக்கிறது இல்லை, காதால அந்த சத்தத்தை கேட்டுதான் எந்திரிக்கிறோம். நம்ம தான் தூங்கிட்டு இருக்கோமே, அப்புறம் எப்படி காதுல மட்டும் கேக்குது? காதுங்கிறது நம்மளே தூங்கிட்டு இருந்தாலும் அது முழிச்சிட்டு இருக்கும், இந்த சத்தங்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நம்ம புராண காலத்துல இருந்து கூட ஒரு சில உதாரணங்கள் எடுக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம காது இங்க இருக்கிறது மட்டும்தான் கேட்குன்றது இல்ல, ஒரு கர்ப்பிணி பெண்ணோக்கு உள்ள இருக்கிற அந்த சிசுவோட காது கூட கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் பிரகலாதரும் அபிமன்யுவும். பிரகலாதர் வந்து கயாதுவோட கர்ப்பத்துல இருக்கும் போதே நாரதர் வந்து அவங்களுக்கு நாராயண மந்திரத்தை உபயோகிக்கிறாரு, நாராயணனோட கதைகள் எல்லாம் சொல்றாரு. அதனாலதான் அவர் வந்து விஷ்ணு பக்தியில அவ்வளவு தீவிரமா இருக்காரு. ஒரு குழந்தை கருவுல இருக்கும் போது அதுக்கு என்ன போதிக்கிறோமோ அதுதான் அது வந்து வளர்ந்து பெரியவன் ஆகும்போது நடைமுறைப்படுத்துது. எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் தொல்லைகள் கொடுத்தோம் அந்த பிரகலாதர் வந்து இந்த விஷ்ணு பக்தியில இருந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை. அதுல உறுதியா நின்று
பகவானை யாருமே பார்க்காத ஒரு வடிவுல உலகத்துக்கு காட்டினாரு. அதே மாதிரிதான் அபிமன்யு எப்படி அப்படின்னா, சுபத்ரை தூங்கிட்டு இருக்கும் போது அர்ஜுனன் சொல்றாரு சக்கரவியூகத்துல எப்படி உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அந்த அந்த டைம்ல கேட்ட அந்த சக்கரவியூகத்துல உள்ள போற இதை வச்சுதான் கடைசியில மகாபாரத போர்லயே அதை பயன்படுத்தி சக்கரவியூகத்தை உடைச்சிட்டு உள்ள போறாரு. அந்த மாதிரி காதுங்கிறது நேரடியா கேட்டாதான் இல்ல, கருவுல இருக்கும் போதே காதுகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இந்த காதுகளை வச்சு நம்ம கேட்கிறோம் அப்படிங்கும்போது ராமாயணத்துல இந்த சிரவண பக்திய ரொம்ப நல்லா கேட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹனுமன். ஹனுமன் தான் எந்நேரமும் ராமாயணத்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாராம். அந்த ஹனுமன் இந்த ராமாயண கீர்த்தனம் அங்க வைகுண்டத்துல கிடைக்காது அப்படிங்கிறதுனால நான் வைகுண்டத்துக்கே வரமாட்டேன், என்னை விட்டுருங்க, யார் யார் போறீங்களோ எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ராமர் அவதார நோக்கம் முடிஞ்சு வைகுண்டத்துக்கு போகும்போது என் கூட யார் யாரெல்லாம் வரீங்களோ எல்லாரும் வாங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கூட்டிட்டு போனாரு. யார் வேணாலும் போங்க, நான் மட்டும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் மட்டும் இங்கேயே இருந்துட்டார். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ராமாயண உபன்யாசம் நடக்குதோ அங்கெல்லாம் போய் ஆஞ்சநேயர் இருந்துருவாராம், அப்படியே உட்கார்ந்து பாராம். எப்படி உட்காருவாரு அப்படின்னா, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலி வாஷ்ய பவாதி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, எங்கெங்கெல்லாம் ராமாயண உபன்யாசங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் கண்டிப்பா இருப்பாரு அப்படிங்கிறாங்க. இருப்பாருன்னா நம்மள மாதிரியே அவரும் இருப்பாரு, அவ்வளவுதானே, இதுக்கு என்ன அப்படின்றது கிடையாது. அவர் இருந்தாரு அப்படின்னாலே அந்த ராம கதையை கேட்கும் போது கைகள் ரெண்டையும் தலைக்கு மேல கூப்பி வச்சுப்பாராம். நம்மளால கைகள் ரெண்டையும் கூப்பியே வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே முடியாது. அவர் என்ன பண்ணுவார்னா தலைக்கு மேல கைகளை கூப்பிக்கிட்டு தான் அந்த ராம கதையே கேட்பாராம். அப்படி கேட்டாலும் எப்படி கேட்பாருன்னா கண்ணு நிறைய கண்ணீரோட, ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்ணு நிறைஞ்ச கண்ணீரோட தலைக்கு மேல கூப்பிய கையோட அவ்வளவு தூரம் ஆசையா சந்தோஷமா, அவ்வளவு தூரம் முதல் முறையா இப்பதான் நான் ராம கதையவே கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு விருப்பமா கேட்பாராம். அவரை மாதிரி ஒருத்தர் சிரவண பக்தியை காட்ட முடியும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி யாருமே கிடையாது. அவர் தான் சிரவண பக்திக்கே உதாரணமா விளக்கமா இருக்கக்கூடியவர். அடுத்தது 2வது வகை பக்தி. அது என்ன அப்படின்னா கீர்த்தனம். கீர்த்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானை பற்றி பாடுதல் இல்லைன்னா பேசுதல். கீர்த்தனம் அப்படின்னா சாதாரணமா நம்ம பாட்டு கிளாஸ் கத்துக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். முதல்ல சரளி வரிசை, ஜண்ட வரிசை அந்த மாதிரி கத்துக்கிட்டே போய் கடைசியில கீர்த்தனை அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த கீர்த்தனைன்னு வரும்போதுதான் ஆலாபனை ராகம் இழுக்கிறது அதெல்லாம் வரும். அப்போ பகவானுக்கு பத்தி பாடணும் அப்படின்னா இந்த கீர்த்தனைகள் எல்லாம் தெரிஞ்சாதான் பாடணும் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா அப்படி கிடையாது. நேற்று கூட இந்த ராம உபன்யாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து ராமநாமத்தை ஜபிச்சோம். அதுவே கீர்த்தனம் தான். பாட்டு ராகம் தெரிஞ்சாதான் கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. யார் யாரெல்லாம் ராமநாமத்தை கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா அதுக்கும் எந்தவித ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. எந்தவித தகுதியும் இருந்தாதான் ராமநாமத்தை ஜபிக்கலாம், கீர்த்தனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. எந்த இனமா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, ஆண்களோ பெண்களோ படிச்சவங்களோ படிக்காதவங்களோ ஏழையோ பணக்காரனோ எல்லாருமே பகவானுடைய நாமங்களை தாராளமா கீர்த்தனம் பண்ணலாம். அந்த மாதிரி கீர்த்தனம் பண்றது இந்த டைம்ல தான் பண்ணணும், காலையில மட்டும்தான் பண்ணணும், சாயங்காலம் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கான்னா அதுவும் கிடையாது. எப்பெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் நம்மளுக்கு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம பகவானுடைய நாமங்களை கீர்த்தனம் பண்றது தப்பே இல்லை. இந்த பகவான் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த கலியினுடைய கொடுமையை நீக்க வல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாரதர் வியாச மகரிஷி கிட்ட கேக்குறாங்களாம், இந்த கலி இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இதுவே இவ்வளவு கொடுமையா இருக்கே, இன்னும் போக போக இன்னும் என்னென்ன கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்க வேண்டி வருமோ, இதையெல்லாம் எப்படி மக்கள் கடந்து வர்றது
இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் வந்து வியாச பகவானை கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டப்படணுங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. ராமா கிருஷ்ணா ராமா கிருஷ்ணான்னு மாறி மாறி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுவே போதும். உங்களுக்கு வர பல தீமைகளையும் அது தடுத்து நிறுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் கீர்த்தனம் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஒரு மேடை போட்டு எனக்கு ஒரு மைக் வச்சு எனக்கு கொடுத்தாதான் நான் கீர்த்தனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்ல வேண்டாம். குழந்தைங்களுக்கு சாதாரணமா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்காக தாலாட்டு பாடுவோம். அந்த தாலாட்டு பாடுறதே ஒரு சாமி பாட்டா பாடணும் அப்படின்னா அதுவே கீர்த்தனம் தான். பகவானுடைய கதைகளை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு சொற்பொழிவு உபன்யாசம் ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணி அப்பதான் பேசணுங்கிறது அர்த்தம் இல்லை. குழந்தை ரொம்ப சேட்டு பண்ணுதா, எங்கவா உனக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமர் கதையோ ஒரு கிருஷ்ணர் கதையோ அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதுவும் கீர்த்தனம் தான். இதுக்காக தனியா போய் உட்கார்ந்து கீர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. இந்த ராமாயணத்துல இந்த கீர்த்தனை பத்திய மிக நல்ல அனுசரிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வால்மீகி முனிவர். வால்மீகி முனிவர் தான் ராமாயணத்துல கீர்த்தனத்தை ரொம்ப நல்லா பண்ணாரு. எப்படி அப்படின்னா அவர் வந்து ஆக்சுவலா இருந்தது வந்து ஒரு வேடன் தான். அவரு வேட ஜாதியில பிறந்தவர். அதே மாதிரி திருட்டு தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தாரு. திருட்டு தொழில் செஞ்சுட்டு இருந்தவரை நாரதர் தடுத்து நிறுத்தி, நீ வந்து இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னோட பாவ மூட்டையை உன்னால சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நான் மட்டும் ஏன் தனியா சுமக்கணும், எங்க அப்பா அம்மா இருக்காங்க, என் மனைவி மக்கள் இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து சுமப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ போய் கேளு, அவங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நீ திரும்ப இதே கண்டினியூ பண்ணு, இல்லைன்னா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. போகும்போது அவர் போய் அப்பா கேட்கிறாரு, அப்பா நீங்க வந்து என்னோட பாவத்தை ஷேர் பண்ணிக்குவீங்களான்ட்டு. உடனே அவங்க சொல்லிடுறாங்க, நாங்க எப்படி ஷேர் பண்ணணும், பெற்றவங்களுக்கு சோறு போடுறது பிள்ளைங்களோட கடமை, அதுக்காக நீ திருடுற, நீ திருடிதான் சோறு போடணும்னு நாங்க சொன்னோமா, அது நாங்க சொல்லலையே, அது நீயா பண்றது, அது உன்னோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுத்துடுறாங்க. மனைவி மக்கள் கிட்ட போய் கேட்டா, நீங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, நீங்க தான் சோறு போடணும், நான் எதுக்கு உங்களோட பாவத்தை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மறுத்துடுறாங்க. இது என்னடா இது, எல்லாருமே நம்மள கை விட்டுட்டாங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாரத மகரிஷி கிட்டேயே வராரு. அவர் வந்து கேட்கும் போது, நீ வந்து ராமநாமத்தை ஜபி அப்படின்னு சொல்லிட்டு ராமா ராமா ராமான்ட்டு திரும்ப திரும்ப ஜபிச்சுக்கிட்டே இரு, உனக்கு வந்து நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அவரும் என்ன பண்றாரு, ஒரு மரத்தடியில உட்காந்து ஜபிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஜபிக்கிறாரு. எவ்வளவு நாள் ஜபிக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவரை சுத்தி ஒரு புத்தே கட்டிடுது. வன்மீகம் அப்படின்னு சொன்னா புத்து அப்படின்னு சொல்லிட்டுதான் அர்த்தம். அந்த வன்மீகத்துல இருந்து வெளியே வந்தவருங்கிறதுனாலதான் அவருக்கு வால்மீகி அப்படின்ட்டு பேர் வந்துச்சு. அவர் ஜபிச்சாரு, சரியா ஜபிச்சாரா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை. அவருக்கு இருக்கிற புத்திக்கு அவருக்கு மண்டையில ஏறினது ராமா ராமான்னு சொன்ன மந்திரம் மரான்றதுதான் அவருக்கு மண்டையிலே ஏறிச்சு. அவரும் அதே தான் ஜபிச்சுட்டு இருக்காரு, மரான்னு. ஆனா அது என்ன ஆகுதுன்னா, சேர்த்து ஜபிக்கும் போது மரான்னு தப்பா ஜபிச்சாலும் ராமான்ட்டு கரெக்டா வந்துருது. அப்படிங்கும் போது அவருக்கு கடவுளுடைய அருள் கிடைக்குது. அவர் வந்து ராமாயணத்தை கீர்த்தனம் பண்ணி இயற்றி அவரு முடிக்கிறாரு. ராமாயணத்தை எப்ப எழுதுறாரு அப்படின்னா, அந்த ராமாயண கதையோட பாட்டுடை தலைவனான ராமர் உயிரோட இருக்கும் போதே அப்பயே அவரு எழுதி முடிச்சிடுறாரு. எப்படி எழுதுறாரு அப்படின்னா, 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது ராமாயணம். 24 ஸ்லோகங்கள், 7 காண்டங்கள், 500 சர்க்கங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து ராமாயணமா எழுதுறாரு. இவ்வளவு எழுதினாலும் அவருக்கு வந்து இன்னும் திருப்தியே ஏற்படல. நம்ம வந்து ராமரை பத்தி ஃபுல்லா சொன்னோமா, நம்ம ராமரை பத்தி சொன்னது போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திருப்தியே ஏற்படல. அதனால அவர் என்ன பண்றாரு, அவருடைய சிஷ்யர்களான ராமரின் குழந்தைகளான லவகுசர்களுக்கு அந்த ராமாயணத்தை சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்து அவங்க வந்து இதை கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே போறாங்க, ஊரெல்லாம் போறாங்க. அந்த மாதிரி கீர்த்தனம் பண்ணும்போது அவங்க அப்பாவுக்கே பாடி காட்டுறாங்க. அதாவது ராமரே ராமாயணத்தை கேட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு தனிச்சிறப்பு. சரிதான், எழுதிட்டாரு, இப்ப லவகுசர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, போதாதா இந்த கீர்த்தன பக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அவருக்கு அதுவும் பத்தலியாம். அவர் என்ன பண்ணாரு, மறுபடியும் துளசிதாசர் அப்படிங்கிற ஒரு பிறப்பு எழுதுறாரு.
துளசிதாசர் அப்படிங்கிற ஒரு தேர்ந்தெடுத்து திரும்பவும் எழுதுறாரு ராமாயணத்தை. ராமச்சரித்த மானஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல மறுபடியும் எழுதுறாரு ராமாயணத்தை. முதல்ல எழுதின வால்மீகி ராமாயணம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சமஸ்கிருத மொழியில நடையில கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதையே மக்களுக்கு ஏத்த வகையில இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி ராமச்சரித்த மானஸ் அப்படிங்கிற பேர்ல அவரு திரும்ப எழுதுறாரு. இவ்வளவும் செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கொஞ்சமாவது திருப்தி ஆச்சாம். அதனால கீர்த்தனை பக்தியோட உதாரணம் யாரு அப்படின்னா அது வந்து வால்மீகி முனிவர். மூணாவது விதமான பக்தி என்ன அப்படின்னா ஸ்மரணம் அப்படிங்கிறது. ஸ்மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா நினைத்தல். என்னத்தை நினைக்கணும்? பகவானை தான் நினைக்கணும். பகவானை பத்தி கேட்டாச்சு, பகவானை பத்தி பாடியாச்சு, அடுத்தது பகவானை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து சாதாரணமா எதை கேட்கிறோமோ எதை பேசுறோமோ அதே தான் நம்ம நினைவுலையும் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் திடீர்னு ஒரு நல்ல சினிமா பாட்டு நம்ம காதுல கேட்டுச்சு காலங்காத்தால அப்படின்னா அந்த நாள் முழுக்க அந்த பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம மனசுல. வேற எவ்வளவோ பேச்சுகள் கேட்டாலும் வேற எவ்வளவோ பேசினாலும் செஞ்சாலும் அது மனசுல நின்றுச்சு அப்படின்னா அதையே தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து ஒரு எல்கேஜி படிக்கிற ஒரு குழந்தைய ஒரு அம்மா முதல்ல ஸ்கூலுக்கு அனுப்புறா அப்படின்னா அவ என்ன நினைச்சிட்டு இருப்பாளாம்? எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தையவே தான் நினைச்சிட்டு இருப்பாளாம். இந்நேரம் அந்த பிள்ளைய அசம்பிளிக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்களே, பத்திரமா நடந்து போச்சா, கீழே விழுந்துச்சா, உட்கார்ந்துட்டு இருந்துச்சா, நின்றுட்டு இருந்துச்சா, பசங்க கூட ஏதாவது சண்டை போடுதா, அழுவுதா, சாப்பிட்டுச்சா, தூங்குச்சா, தண்ணி குடிச்சுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தையோட நினைவே தான் இருக்கும். சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுமே எல்லாத்தையும் லைனா கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவ நிம்மதி அடைவா. அதே மாதிரிதான் நம்மளும் பகவானை பத்தி இடைவிடாம நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி இடைவிடாமல் பகவானை நினைச்சது யாரு இந்த ராமாயணத்துல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சீதை தான் பகவானை இடைவிடாம நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். எப்ப நினைச்சிட்டு இருந்தாங்க? அவங்கதான் ராமர் வனவாசம் கிளம்பும் போது அவங்க கூடயே வந்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு அவர் தனியா வேற நினைக்கணும்? அவரையே தான் பார்த்துட்டு இருக்காங்க, அவர் கூடயே தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் திரும்ப தனியா நினைக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த 10 மாசமும் சீதை வந்து ராமனோட நினைவாகவே தான் இருக்காங்க. அவரோட நினைவுல இருந்து ஒரு க்ஷணம் கூட அவங்க மாறல. அகலகிலேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு நம்மாழ்வார். அந்த மாதிரி இறைவனுடைய மார்பை விட்டு சுத்தமா அகல மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிற அந்த பிராட்டிய ராவணன் தனியா பிரிச்சு கூட்டிட்டு போயிடுறான். அந்த மாதிரி இருந்தாலும் உடல் தான் பிரியுமே ஒழிய என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் ராமரை யாராலும் பிரிக்க முடியாது, எப்பொழுதும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்பயுமே அவங்களையே ராமரையே தான் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். அவங்களுக்கு வந்து வனவாசம் வந்தது ரொம்ப சந்தோஷமா. ஏன் அப்படின்னா இந்த அயோத்தியில இருந்தா கூட அவர் வந்து அம்மா அப்பாவை பார்க்க போயிடுவாரு, தம்பிகளை பார்க்க போவாரு, ஊர் மக்களை பார்க்க போவாரு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே சீதையையும் பார்ப்பாரு. ஆனா இங்க வனவாசத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே யாருமே இல்லை. எப்பயாவது கொஞ்ச நேரம் முனிவர்களை பார்ப்பாரு, பேசுவாரு, அவ்வளவுதானே ஒழிய மற்ற நேரம் ஃபுல்லா ராமரும் சீதையுமே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. எந்நேரமும் அவங்களே தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த 13 வருஷத்துல அவங்க சேர்ந்து செஞ்ச எல்லாத்தையுமே அவங்க அந்த 10 மாசத்தை உட்காந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். அந்த வனத்துல அந்த ஒரு பறவையை பார்த்தோமே, இது நல்லா இருக்குன்னு நான் சொன்னேனே, அது அப்படி இருக்குதுன்ட்டு நீங்க சொன்னீங்களே, இப்ப நான் இங்க தனியா கஷ்டப்படுறேனே, நீங்க எப்ப வந்து என்ன கூட்டிட்டு போவீங்க அப்படின்ற ஒரு நினைப்பாவே அவங்க இருந்தாங்களாம். அதே மாதிரி அயோத்தியில இருக்கும்போது இந்த மாதிரி ஆச்சே, நம்ம அந்த மாதிரி சொன்னோமே, இந்த மாதிரி செஞ்சோமே, நான் இங்க இப்ப தனியா இருக்கனே, நீங்க எப்படி இருக்கீங்க, சீக்கிரமா வந்து என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே நினைப்பாவே தான் இருந்தாங்களாம். ஒருத்தர் வந்து தனியா ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா யாராவது வந்து அவங்க கிட்ட திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பத்தி பேசும்போது கொஞ்ச நாள்ல அவங்களுக்கே அதுதான் கரெக்டோ அப்படின்ற மாதிரி மனசுல பட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ராவணன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்கள அங்க இருந்து தூக்கிட்டு வந்த நாள்ல இருந்து தினைக்கும் அவங்களுக்கு ஆசை காட்டுறான். நீ வந்து என் கூட
சந்தோஷமா இருந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து உன்னை மண்டபடியை தூக்கிட்டு உன்னை ராணி ஆக்கிடுறேன். நான் உனக்கு வந்து ஆடை ஆபரணங்கள் நிறைய தரேன், உனக்கு வந்து பிடிச்சமான உணவு வகைகள் தரேன். நீ எதுக்கு இந்த மர உரிய போய் கட்டிக்கிட்டு வெறும் காய் பழம்னுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்ட? எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே தூக்கிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஆசை காட்டுறாங்க. அவ்வளவு தூரம் ஆசை காட்டும் போது கொஞ்ச நாள் இல்ல வேண்டாம் இல்ல வேண்டாம் இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாள் போகும், சே கம்முனு இதையே வாங்கி சாப்பிட்டுடலாமா, கம்முனு இங்கேயே போய் ஜாலியா இருந்துடலாமா அப்படின்ட்டு தோண ஆரம்பிக்கும். ஆனா அந்த 10 மாசத்துல ஒரு செகண்ட் கூட அவங்க அந்த மாதிரி யோசிக்கவே இல்லை. எனக்கு ராமன் மட்டும்தான், என்னுடைய ராமன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்பயுமே ராமனை பத்திய மட்டுமே தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து நம்ம வந்து ராமரை பத்தி நினைக்கிறோமா அப்படின்னு சொன்னா இந்த ராமநவமி நடக்கும்போது மட்டும்தான் நம்ம ராமரை பத்தி நினைக்கிறோம். மற்ற டைம்ல எல்லாம் நம்ம வந்து நினைக்கிறது இல்லை. ஆனா அவங்க எப்படி அப்படின்னா எதுவா இருந்தாலும் சரி ராமனை பத்தி மறந்ததில்லை. அதனால இந்த ஸ்மரண பக்திக்கு மிகச்சிறந்த உதாரணம் யாரு ராமாயணத்துல அப்படின்னா அது வந்து சீதை தான். 4வது விதமான பக்தி அது என்ன அப்படின்னா பாத சேவனம். பாத சேவனம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானுடைய திருவடிக்கு சேவை செய்தல். உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் சொல்லுவாங்க திருப்பாவையில. அதே மாதிரி அந்த அடி பாதம் எப்படி இருக்கும் பகவானுடைய பாதம் அப்படின்னா அவ்வளவு அழகா இருக்கும். அந்த தாமரை பூ மாதிரி மென்மையா இருக்கும், அதே மாதிரி சிவந்து அழகா இருக்கும், அதே மாதிரி தாமரை பூ மாதிரியே இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பாதங்களுக்கு நம்ம எப்படி சேவை செய்யறது? நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நம்மளை விக்கிரகத்துக்கிட்ட விட போறது இல்லை அர்ச்சகர்கள்லாம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் எப்படி பகவானோட பாதத்துக்கு சேவை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா பகவானுடைய பாதம்னா என்ன அப்படின்னா பாகவதர்கள் அடியார்கள் தான். அந்த பாகவதர்களுக்கு அடியார்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னாலே நம்ம வந்து பகவானுக்கு பாத சேவை செஞ்ச மாதிரி தான். இந்த பாத சேவைய ராமாயணத்துல யார் சிறப்பா செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், பரதன் தான் ராமனுக்கு பாத சேவைய மிக சிறப்பா செஞ்சாரு. ஏன்னா அவர் செஞ்சது பாதத்துக்கே இல்ல, அவருடைய பாதுகைக்கு தான். அவர் வந்து பாத சேவையே செய்யல, பாதுகை சேவை தான் செஞ்சார். இருந்தாலும் அதுதான் மிகச்சிறந்த பாத சேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பரதன் அப்படின்னா என்ன அப்படின்னா அயோத்தி சாம்ராஜ்யத்தை பாரமாக ஏற்று ஆண்டவன் பரதன். பரதன் அப்படின்னா அது வந்து அவனுக்கு பாரமா இருந்துச்சான். எல்லாருமே நான் ராஜாவாகணும், நான் மிகப்பெரிய ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணான் அப்படின்னா நான் ராஜா ஆகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம், தயவு செய்து வேற யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய பாரமா தான் நினைச்சு அவன் ஆண்டானா. அதனாலதான் அவனுக்கு பரதன் அப்படிங்கறதே பேரா ஆச்சான். சாதாரணமா சொல்லுவாங்க, நீங்க காலால ஒரு வேலை சொல்லுங்க, நான் அதை தலையால செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நிஜமாவே உண்மையாவே முதல்ல செஞ்சு காட்டினது யாரு அப்படின்னா பரதன் தான். ராமருடைய பாதுகைய அவர் தான் தலை மேல வச்சு எடுத்துட்டு போய் அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அதுதான் இந்த நாட்டையே ஆண்டுச்சு 14 ஆண்டு காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ராமர் வந்து காலால இட்ட செய்யலாம், அது இந்த நாட்டை நீ ஆளணும் அப்படின்னு சொன்னது காலால இட்ட செயல். அதை வந்து பரதன் தலையால செஞ்சு முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 5வது விதமான பக்தி என்ன அப்படின்னா அர்ச்சனம். அர்ச்சனம் அப்படின்னா என்ன அப்படிங்கும்போது பூஜை செய்தல் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வரைக்கும் நம்ம பார்த்த சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம் இதுக்கெல்லாம் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதே இந்த அர்ச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பூஜை செய்யணும் அப்படிங்கும் போது இந்த தெய்வத்துக்கு இந்த மலர் ஒத்துக்காது, அந்த தெய்வத்துக்கு அந்த மலர் ஒத்துக்காது, அதெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இந்த மந்திரத்தை கரெக்டா உச்சரிக்கணும், தப்பா உச்சரிச்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு பிரச்சனையா வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
இதெல்லாம் ஏற்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுக்கு வந்து முதல்ல ஒரு குரு கிட்ட போய் ஒரு அட்வைஸ் வாங்கிக்கணும். இந்த மாதிரி இப்ப எப்படி பூஜை பண்றது, என்னென்னலாம் சொல்லி பூஜை பண்றது அப்படிங்கிறத முதல்ல ஒரு குரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கணும். பூஜை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ராமாயணத்துல யார் பூஜை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம் அப்படின்னா சபரி. சபரி தான் ராமாயணத்துல பூஜைய மிக நல்லா செஞ்சாங்க. ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சபரி அப்படின்ற கேரக்டர் வர்றதே ரொம்ப கொஞ்சமான டைமுக்கு தான். அது மாதிரி அந்த சபரிய பத்தி நம்மளுக்கு நிறைய தெரியவும் தெரியாது. அவங்க வந்து எச்சில் பழங்களை ராமருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுமே ஒழிய மற்றபடி சபரிய பத்தி நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்க வேணாம், நம்ம சபரியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் வந்து சபரியை பத்தி தான் கொஞ்சம் நிறைய நோட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க பொறுமையா கேட்கணும். சபரி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா அவங்க ஒரு பெண். அவங்க அந்த பெண் யாரு, எங்க இருந்தாங்க, எந்த ஊர்ல பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து காட்டுல ஒரு வேடுவ குலத்துல பிறந்த பொண்ணுதான் அவங்க. அவங்க வந்து பேர், உண்மையான பேர் என்னன்னு தெரியல. சபர இனம் அப்படிங்கிறது அவங்க ஜாதியோட பேர். சபர இனத்துல பிறந்த பெண் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு சபரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சான். அவங்க வந்து பிறந்து சின்ன குழந்தையா இருக்கும் போதே ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டமா இருந்தாங்க. பெரியவங்களுக்கு மரியாதை செய்யறதுலயோ, குரு ரிஷிகளை யாராவது பார்த்தா அவங்களுக்கு நமஸ்காரம் செய்யறதுலயோ ரொம்ப ஈடுபாடா இருந்தாங்க. ஆன்மீகத்துல ரொம்ப நாட்டமா இருந்தாங்க. அப்படி இருந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இவங்களுக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு இருந்தாலும் பொண்ணா பிறந்தாச்சு, அடுத்த அப்பா அம்மா சொல்றத கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. மாப்பிள்ளை பார்த்தாச்சு, மறுநாள் கல்யாணம். காலையில கல்யாணங்கும் போது ஒரு 1000 மாடுகளை கொண்டு வந்து அவங்க வீட்டு வாசல்ல கட்டி வைக்கிறாங்க. இது என்னது, திடீர்னு 1000 மாடை கொண்டு வந்து இங்க கட்டி வச்சிருக்கீங்களே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபரி வந்து அவங்க அப்பாவை கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு உனக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நமக்குள்ள வழக்கப்படி ஆடுகளை பலி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆடுகளை பலி கொடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நாங்க வந்து உனக்காக 1000 ஆடுகள் பலி கொடுக்கலாம், நீ வந்து பல்லாண்டு காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 1000 ஆடுகள் பலி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு. இத கேள்விப்பட்டதும் அவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்னது, நான் ஒருத்தி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த 1000 ஜீவனை கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. அதனால நான் கல்யாணம் பண்ணாதன்னு நீங்க இந்த 1000 ஆட்டை வெட்டுவீங்க, நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரவோடு இரவா யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போயிடுறாங்க. வெளியே போனதும் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு ரிஷி முனிவர்கிட்ட போய் நம்ம சேர்ந்துக்கணும், இல்லைன்னா திரும்ப இவங்க கண்டுபிடிச்சு திரும்ப 1000 ஆடு பலி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வந்து முனிவரா போயிடணும் அப்படின்னு துறவியா போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி போகணும்னு நினைச்சாலும் போய் எந்த துறவியை பார்த்து கேட்டாலும் என்ன உங்ககிட்ட சிஷையா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்களாம் என்ன சொல்றாங்க, சிச்சி நீ ஒரு கீழ் ஜாதி பொண்ணு, உன்னை போய் நாங்க சேர்த்துக்கிட்டு என்ன பண்றது, அதுவும் நீ ஒரு பொண்ணு வேற, முனிவர்கள் வந்து பெண்கள் எல்லாம் ஜாஸ்தி நெருங்க விட மாட்டாங்க, நீ பொண்ணு வேற, அதுலயும் கீழ் ஜாதி பொண்ணு வேற, எங்க கிட்ட வராத அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முனிவர்கள் தட்டி கழிச்சிடுறாங்க. அப்புறம் இவங்க அப்படியே தேடிக்கிட்டே வரும்போது இவங்க வந்து ஒரு நாள் மதங்க முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவரை பாக்குறாங்க. மதங்க முனிவரை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவர் வந்து கிட்ட போய் என்ன சிஷையா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர் மறுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, தினைக்கும் அவர் வந்து குளத்துல போய் குளிக்கிறதுக்கு போற வழியெல்லாம் நெடுகிலும் சுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த இடத்த கூட்டி தண்ணி தெளிச்சு கல்லு முள்ளெல்லாம் இல்லாம ரெடி பண்ணி வைக்கிறாங்க. மதங்க முனிவர் பாக்குறாரு, இது என்ன நம்ம நடந்து போற பாதை மட்டும் இவ்வளவு சுத்தமா இருக்கு, கரடு முரடு இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு போய் குளிச்சுட்டு வர்றாரு, போறாரு, திரும்ப போயிட்டு வர்றாரு. அது வந்து தினைக்கும் அந்த மாதிரி சுத்தமாவே இருக்கு. இது எப்படி இந்த இடம் மட்டும் சுத்தமா இருக்கு, எனக்கு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சிஷ்யர்கள் கிட்ட சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அவங்க வந்து இந்த சபரி இந்த இடத்தெல்லாம்
பெருக்கி தூய்மைப்படுத்துறத பார்த்துட்டு இவங்களை கூட்டிட்டு போய் மதங்க முனிவர் கிட்ட விடுறாங்க. இவங்கதான் இந்த இடத்த தினமும் சுத்தப்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு, ஏம்மா ஏன் நீ இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கீழ் ஜாதி பெண், நானு என்னை உங்க சிஷ்யா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய முனிவர்கள் கிட்ட கேட்டேன், யாரும் என்னை ஏத்துக்கல. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒருவேளை நீங்களும் என்னை ஏத்துக்கலன்னா ரொம்ப கஷ்டமா போகுமே, சரி என்னால முடிஞ்ச ஒரு நன்மையாவது உங்களுக்கு செய்யலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் இந்த மாதிரி சுத்தப்படுத்துறேன், மற்றபடி எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை, நீங்க இருங்க, நான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க இந்த மாதிரி சொல்லவும் மதங்க முனிவர் என்ன சொல்றாரு, குல உயர்ச்சி தாழ்ச்சி அப்படிங்கறதெல்லாம் உடலுக்கு தானே ஒழிய ஆன்மாவுக்கு அதெல்லாம் கிடையாதுமா. எனக்கு நீ எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன்னுடைய இந்த ஆசை, உன்னுடைய இந்த வேட்கை மட்டும் எனக்கு போதும், கடவுளை அடையணும், முனிவர்கள் கிட்ட சிஷ்யா சேரணும் அப்படின்ற உன்னுடைய இந்த ஆசையை மட்டும்தான் நான் பாக்குறேன், நீ என்னுடைய ஆசிரமத்துக்கே வந்துரு, என்னுடைய ஆசிரமத்தையும் சுத்தமா தூய்மையா பாத்துக்க வேண்டியது இனிமேல உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. இவர் கூட்டிட்டு போயிடுறாரு ஒழிய அவருடைய சிஷ்யர்களுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அவளே ஒரு கீழ்ஜாதி பெண்ணாச்சு, எத்தனை முனிவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணையும் சேர்க்க கூடாது, அதுலயும் கீழ்ஜாதி பொண்ணையும் சேர்க்க கூடாதுன்ட்டு, அவங்க எல்லாம் தெரியாமலா சொல்லுவாங்க, அதே நீங்க மட்டும் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்படல, முனிவர் குருவாச்சே டக்குன்னு சொல்லிட முடியாது, அதனால மனசுலயே வச்சுக்கிட்டு, ஆனா பிடிக்கல, வெறுப்பு மட்டும் இருக்கு, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆனா முனிவருக்கு தெரியுது சிஷ்யர்களுக்கு பிடிக்கலங்கிறது, சரி என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனை வெடிச்சு வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு விட்டுறாரு. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிஷ்யர்கள் எல்லாரும் போய் ஒரு குளத்துல, எப்பயும் போய் நீராடுற குளத்துக்கே போறாங்க குளிக்கலாம்னு சொல்லிட்டு, அவங்க எல்லாம் இறங்கின உடனே குளம் முழுக்க சேராயிடுது. அந்த குளம் எவ்வளவு பெரிய குளம் அப்படியா இருந்தாலும் அவ்வளவு குளம் முழுக்க சேராயிடுது. சரி இந்த பக்கம் சேரா இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போய் குளிக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாலும் எங்கேயுமே போய் குளிக்க முடியல, அவ்வளவு பெரிய குளம் முழுக்க சேரா போகுது. இது என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வராங்க முனிவர் கிட்ட. குருவே நாங்க சொன்னோமே நீங்க கேட்டீங்களா, இப்ப பாருங்க அந்த பொண்ணு தினைக்கும் போய் அந்த குளத்துல தண்ணி மொழ்றதும் அது குளிக்கிறதும் அவங்க எல்லா வேலைகளும் அந்த குளத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு செய்யறதும் யூஸ் பண்றதுனால இப்ப அந்த குளமே மொத்தமா சேரா போச்சு பாருங்க, கீழ்ஜாதி பண்ண சேர்க்காதீங்கன்னு சொன்னமே கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட போய் எல்லாருமே முறையிடுறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாரு. போய் பார்த்தா அவ்வளவு பெரிய குளம் முழுக்க சேரா இருக்கு. உடனே இவரு ரொம்ப கோபமா நம்ம சபரி கிட்ட திரும்பி, ஒன்னாலதான் இந்த குளம் முழுக்க சேராச்சான், எனக்கு தெரியாது, நீ தான் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவங்க அப்படியே பாவமா பாக்குறாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் இறங்கினப்ப சேரா இருந்தா கூட நான் தான் ஏதாவது பண்ணேன்னு சொல்லியிருக்கலாம், நான் இறங்கினப்ப சேரா ஆகலையே, இப்பதானே சேரா இருக்கு, நான் எப்படி இதை சுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எதுவா இருந்தாலும் சரி குரு சொல்லிட்டாரு நம்ம செஞ்சாகணும் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு அந்த குளத்துல காலடி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க ஒரு காலை உள்ள வச்சதுமே அந்த குளம் முழுக்க சுத்தமாயிடுச்சு. அதை பார்த்ததுமே அந்த சிஷ்யர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போச்சு, என்னடா இது, நம்ம குருவுக்கு ஏற்ற சிஷ்யர்களா இவ்வளவு நாள் அவர் சொன்னபடி எல்லாம் கேட்டுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தோம், நம்ம இறங்கினப்ப சேரான குளம், இந்த பொண்ணு கீழ்ஜாதி பொண்ணு, இது இறங்கின உடனே சுத்தமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் தனிச்சு போய் நிக்கிறாங்க. அப்ப குரு சொல்றாரு, சேருங்கிறது அவங்க பிறப்புல இல்லப்பா, உங்க மனசுல இருந்த சேருதான் இந்த குளத்துல வந்துச்சு. இப்போ அந்த பொண்ணு மனசளவுல சுத்தமா இருக்கா, அதனால அவ கால் வச்சதுமே அந்த குளமும் சுத்தமாயிருச்சு, அதனால நீங்க அவ மேல வெறுப்ப காட்டாதீங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சிஷ்யர்கள் அவங்க கிட்ட கொஞ்சம் நார்மலா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சில காலம் போகுது. அப்புறம் மதங்க முனிவர் சமாதி அடைகிற நேரம் வந்துருச்சு. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் சமாதி அடைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே இவங்க என்ன சொல்றாங்க, சபரி குருவை நீங்களே சமாதி அடைய போறீங்கன்னா அப்ப நானும் உங்களோட சேர்ந்து வந்துடுறேன் உங்க கூடயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன சொல்றாரு, இல்லம்மா உனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு
ஸ்ரீராமர் இந்த பக்கமா வனவாசம் வருவாரு. அப்ப அந்த ஸ்ரீராமரோட தரிசனம் உனக்கு கிடைக்கணும். நீ எவ்வளவு தூரம் தூய்மையானவள் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உலகத்துக்கு நிரூபிச்சுட்டேன். இருந்தாலும் உன்னுடைய பக்திக்கும் உன்னுடைய சேவைக்கும் ஒரு சன்மானமா அந்த ஸ்ரீராமருடைய தரிசனம் உனக்கு கிடைக்கணும். அதனால நீ அவர் போற வரைக்கும் இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாதி அடைஞ்சிடுறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ரீராமர் பிறக்கிறாரு, வளர்றாரு, வனவாசம் வந்துட்டாரு அப்படிங்கறதெல்லாம் அவர் அவங்க மற்ற முனிவர்கள் மூலியமா அப்பப்ப கேள்விப்படுறாங்க. சரி, அப்ப வனவாசம் கிளம்பிட்டாரு ராமர் அப்படின்னா எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவாரு அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்காங்க, எப்படா ராமர் வருவாரு, எப்படா ராமர் வருவாரு, எப்படா ராமர் வருவாருன்னு. அவர் வந்தாரு அப்படின்னதுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா, ஆஹா ராமர் வந்தாச்சு, ராமரோட தரிசனம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் எங்க முனிவர் ரொம்ப ஆசைப்பட்டாரு. எங்க குரு ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு ராமரோட தரிசனம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ராமரை நிக்க வச்சு பாத பூஜை பண்றாங்க, வீடு கூட்டிட்டு போய் தண்ணி கொடுக்குறாங்க, பழங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்பதான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரோம். சபரி ராமருக்கு பழங்கள் கொடுக்குறாங்க. அவங்க கடிச்சு கடிச்சு எச்சி பண்ண பழத்தை தான் அவங்களுக்கு கொடுத்தாங்களா? ஒரு கடவுளுக்கு ஒரு கீழ்ஜாதி பெண் எச்சி பழத்தை கொடுக்கலாமா அப்படிங்கிறது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாதம். இது உண்மை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா என்ன நடந்துச்சு உண்மையிலேயே அப்படின்னு சொன்னா, சபரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரத்தோட பழத்தை பறிச்சு சாப்பிடுவாங்களாம். அப்படி சாப்பிடும்போது ஒரு சில மரத்தோட பழங்கள் சுவையானதாகவும் இருக்கும், ஒரு சில மரத்தோட பழங்கள் சுவையற்றதா இருக்கும். அப்ப அவங்க நோட் பண்ணி வச்சுக்குவாங்களாம், இந்த மரத்து பழங்கள் நல்லா இருக்கு, இந்த மரத்து பழங்கள் நல்லா இல்ல. ராமர் வந்தாரு அப்படின்னா இந்த மரத்துல இருந்து பழங்களை பறிச்சுதான் அவருக்கு கொடுக்கணும், அந்த மரத்து பழங்களை மறந்து போய் கூட கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருந்தாங்க. கடிச்சு பார்த்து எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் கொடுத்தவங்க கொடுத்துட்டாங்க, சாப்பிட்டவர் சாப்பிட்டாச்சு. நம்ம எவ்வளவு பேசினாலும் இனி அதை எதையும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. கீழ்ஜாதி பெண் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இல்லாம ராமரே சாப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம எல்லாம் அதை பத்தி ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. அதனால இதோட விட்டுறலாம். அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, சபரி சொல்றாங்க, நான் இங்கேயே இப்பவே ஒரு ஹோம அக்னி வளர்த்து அதுல உயிர் விட போறேன், நான் எங்க குரு கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு ஹோம அக்னி ஒண்ணு வளர்த்து அதுல அவங்க இறங்குறாங்க. அக்னியில இறங்குறாங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் தீ குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தீ குளிக்கிறதுனா நெருப்புல இறங்குறது தான். அதுவும் நெருப்பு மேல படுது அப்படின்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அலர்னாங்களா அப்படின்னா அதுதான் இல்ல. அவங்க அந்த நெருப்புல இறங்கின அடுத்த செகண்டே அவங்களுடைய ஆத்மா மேல எழும்பி கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆத்மாவை ராமரும் லக்ஷ்மணரும் பாக்குறாங்க. அது எப்படி இருந்துச்சான் அப்படின்னா அவ்வளவு ஒரு தேஜஸ் பொருந்திய ரூபமா அந்த ஆத்மா இருந்துச்சான். சபரி அப்படின்னா சாதாரணமா ஒரு கிழவி மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா அந்த ஹோம அக்னில இருந்து கிளம்புன அந்த ஆத்மா கிழவி மாதிரி எல்லாம் இல்லையா, அவ்வளவு ஒரு அழகான ஒரு பொண்ணு மாதிரி இருந்துச்சான். அவ்வளவு சூப்பரான ஒரு புடவை கட்டி, அவ்வளவு நகைகள் போட்டு, மாலைகள் போட்டு, ஒரு மிகுந்த நறுமணத்தோட, சந்தனம் பூசிய உடம்போட, அவ்வளவு அழகா அவ்வளவு சூப்பரா, எல்லாத்துக்கும் மேல ஒரு முகம் நிறைந்த மகிழ்ச்சி, உடல் நிறைந்த மகிழ்ச்சி. அந்த வதனத்தை பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்குதான். அவ்வளவு சந்தோஷமா அவங்க மேல எழும்பி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராமரும் லக்ஷ்மணரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராமர் லக்ஷ்மணர் முன்னிலையில ஒருத்தங்க இந்த மாதிரி மோட்சம் அடைஞ்சிருக்காங்க. அதுதான் இந்த சபரி மோட்சம். இந்த சபரிய பத்தியும் சபரி மோட்சத்தை பத்தியும் இவ்வளவு டீட்டெயிலா நம்ம பேசியே ஆகணுமா அப்படின்னா, சபரி மோட்சத்தை பத்தி கேட்கிறவங்களுக்கு மிகவும் விசேஷமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராமாயணத்திலேயே மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. சபரின்னு ஆரம்பிச்சாச்சு, சரி ஒரு அடி அவங்க மோட்சம் போற வரைக்கும் முடிச்சுட்டே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் மொத்த கதையையும் சொல்லிட்டேன். ஆனா சபரிய ராமாயணத்துல செஞ்சது என்ன அப்படின்னா,
அர்ச்சனம் அப்படிங்கிற ஒரு பக்தியை தான் அவங்க ராமாயணத்துல பின்பற்றினாங்க. அடுத்த வித பக்தி என்ன அப்படின்னா வந்தனம். வந்தனம் அப்படின்னா என்ன அப்படின்னா பகவானையே அடைக்கலமாக நினைத்து பகவானிடமே சரணடைவதுதான் வந்தனம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம வந்தனம் அப்படின்னா பிரார்த்தனை பண்றது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பிரார்த்தனை பண்ணோம்னா பகவான் பக்கத்திலேயே தான் உட்காந்து பிரார்த்தனை பண்ணணுமா அப்படின்னா அதுவும் அவசியம் இல்லை. திரௌபதி பண்ணா. திரௌபதி எங்கேயோ அஸ்தினாபுரத்துல இருந்துட்டு பகவானே எனக்கு என்னோட மானத்தை காப்பாற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அஸ்தினாபுரத்துல இருந்து மானசீகமா தான் பிரார்த்தனை பண்ணா. அந்த இடத்துல கூட இல்ல அந்த ஸ்ரீகிருஷ்ணர். ஆனாலும் அவளுக்கு வேண்டிய அந்த புடவைய சுரந்து அவளுடைய மானத்தை காப்பாத்தினாரு. வந்தன பக்தி அப்படிங்கிறது நம்ம பிரார்த்தனை செய்யறோம். பிரார்த்தனை எங்கிருந்து வேணாலும் செய்யலாம், மானசீகமா கூட செய்யலாம். இந்த வந்தன பக்திய ராமாயணத்துல யாரு காட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது விபீஷணன். விபீஷணன் யாரு அப்படின்னா அவருடைய அப்பா ஒரு முனிவர், அவருடைய அம்மா ஒரு அரக்க குலத்து பெண். அவங்க 2 பேத்துக்கும் பிறந்தவங்க தான் ராவணன், கும்பகர்ணன், சூர்பனகை, விபீஷணன். எல்லாரும் விபீஷணன் தான் கடைசி. அவர் இந்த அரக்க குணம் இல்லாம அப்பாவினுடைய குணமான சாத்விக குணத்தோட இருக்கிறவரு. எப்பயுமே நீதி நேர்மை தவறாதவரு. எல்லாருமே ராவணன் செஞ்சது கரெக்ட், ராவணன் செஞ்சது கரெக்ட்னு சொல்லிட்டு சொல்லும் போது கூட விபீஷணன் மட்டும் இல்ல, நீ செய்யறது தப்பு, நீ கொண்டு போய் சீதைய ராமன் கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாதாடுறாரு. அவர் ராவணன், கும்பகர்ணன் எல்லாரும் தவம் செய்யும் போது விபீஷணனும் தான் தவம் செய்யறாரு. ராவணன் வரம் வாங்கும் போது, கும்பகர்ணனும் வரம் வாங்கும் போது விபீஷணனும் வரம் வாங்குறாங்க. என்ன வரம் வாங்குறாங்க அப்படின்னா, என்னுடைய மனம் எப்பொழுதும் சஞ்சலம் இல்லாமல் பகவானையே சென்று அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரம் வாங்குறாங்க. ராவணனுக்கு அது அவர் வாங்கின வரம் உடனே பழிச்சிருது. கும்பகர்ணனுக்கும் அவர் வாங்கின வரம் உடனே பழிச்சிருது. விபீஷணனுக்கு மட்டும் அவர் வாங்கின வரம் எப்ப பழிக்குது அப்படின்னா அவர் ராமனை போய் அடையும் போது மட்டும்தான். அப்பதான் அவருக்கு அந்த வரம் பழிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம பண்றது ரைட்டா தப்பா, நம்ம பண்றது ரைட்டா தப்பா, இவர் கூட பிறந்த அண்ணனாச்சே, இவரை விட்டுட்டு நம்ம ராமன் கிட்ட போலாமா, நம்ம கட்சி மாதிரி போலாமா, இது ரைட்டா தப்பா, ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கவே இல்லை. கும்பகர்ணன் கிட்ட, ராவணன் கிட்ட சொல்லி சொல்லி பாக்குறாரு, நீ பண்றது தப்பு பண்ணாத, நீ பண்றது தப்பு பண்ணாதன்னு சொல்லிட்டு. ராவணன் மந்திரிகளையும் சபை உறுப்பினர்களையும் கூட்டுறாராம். இந்த மாதிரி ராமன் கடல் கடந்து வந்தாச்சாம், இங்க போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காராம். நான் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஒரு வானரம் இலங்கையை அல்லோலகல்ல படுத்திட்டு போயிடுச்சு. ஒரே ஒரு வானரம் இப்ப என்னடானா வானர படையோடயே வந்திருக்காங்களாம். இப்ப இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக மந்திரி சபையை கூட்டுறாங்களாம். அதை கூட்டும் போதே விபீஷணன் முதல்ல எழுந்ததுமே சொல்றாரு, இந்த மந்திரி சபையை நீ இப்ப கூட்டக்கூடாது, நீ எப்ப சீதையை தூக்கணும்னு முடிவு பண்ணியும் அப்பயே கூட்டி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம தங்கச்சிய ஒருத்தன் அசிங் பண்ணிட்டான், அதுக்கு நம்ம சீதையை தூக்கிட்டு பேலன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீ அப்பயே கேட்டிருந்த அப்படின்னா அப்பயே எது கரெக்ட் எது தப்புன்ட்டு முடிவு பண்ணி சரி பண்ணிருக்கலாம். நீ இப்ப இந்த மந்திரி சபையை கூட்டி இருக்கிறது தப்பு, இருந்தாலும் பரவாயில்ல, இப்பயாவது கொண்டு போய் விட்டுரு, இனிமேலாவது இந்த இலங்கையும் இங்க இருக்கிற மக்களும் தப்பிப்பாங்க, இப்பயாவது கொண்டு போய் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் அவர் ஏத்துக்கவே இல்லை. நீ ஒத்தந்தாண்டா இப்படி பேசிட்டு இருக்க, நீ துரோகி, நீ பகைவனை கூட நம்பலாம், உன்ன மாதிரியான ஒரு துரோகியை நம்பவே கூடாது, நீ போய் தொலை, எங்கேயாவது போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறதுக்கு பாக்குறாரு. அப்பதான் அவர் என்ன பண்றாரு, விபீஷணன் என்ன பண்றாருன்னா நேரா ராமன் கிட்ட சரணடைஞ்சிடுறாரு. நம்ம எதிரியா இருந்தாலும் நம்ம போய் சரணடையலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இல்லாம நேரா போய் ராமன் கிட்ட சரணடைஞ்சிடுறாரு. விபீஷணனும் அவருடைய 4 மந்திரிகளும். அவர்தான் இந்த ராமாயணத்துல வந்தன பக்திய மிக நல்லா காட்டியிருக்காரு. 7வது பக்தி என்ன அப்படின்னா தாசியம். தாசியம் அப்படின்னா என்ன அப்படின்னா சேவை. சேவைன்னா எந்த சேவை அப்படின்னா எந்த சேவையா இருந்தாலும் சேவை, எல்லா சேவையும் சேர்த்ததுதான் தாசியம். இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கணக்கு கிடையாது.
எல்லா சேவையும் பகவானுக்கு தேவையான எல்லா சேவையும் செய்யறதுதான் தாசியம். அந்த மாதிரி தாசிய பக்திய ராமாயணத்துல யார் காட்டினாங்க அப்படின்னா லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் என்ன பண்றான், ராமனை விட்டு எப்பயுமே பிரிஞ்சதில்லை. அவர் ஃபர்ஸ்ட் விஸ்வாமித்திரர் கூட தாடகைய வதம் பண்றதுக்காக யாகத்தை ரட்சிக்கிறதுக்காக வராரு. அப்பையும் அவர் லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிஞ்சதே இல்லை. ராமர் விஸ்வாமித்திரருக்கு பணிவிட செஞ்சாரு அப்படின்னா லக்ஷ்மணன் ராமருக்கு பணிவிட செஞ்சாராம். அந்த மாதிரி ராமனுக்கு பணிவிடை செய்யறதே அவருடைய பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிற மாதிரியே தான் அவரு எப்பயுமே இருந்தாரு. வனவாசம் அப்படிங்கிற பேச்சு ஏற்பட்ட உடனே முதல்ல வேணாம், எதிர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாலும் இல்ல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் முடிவு பண்ணதுமே அப்ப நானும் தான் வருவேன்ட்டு உடனே சொல்லிட்டாரு. எதிர்க்கிறமோ இல்லையோ நீ போறியா அப்ப நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாரு. கிளம்புனாலும் ராமர் ஓய்வு எடுத்தாலும் லக்ஷ்மணன் ஒரு நொடி கூட ஓய்வு எடுக்கவே இல்லை. தண்ணி எடுத்துட்டு வரணுமா நான் போய் எடுத்துட்டு வரேன், காய்கறி சேகரிக்குமா நான் போய் சேகரிக்கிறேன், இந்த இடத்துல குடிசை போடணுமா சித்திரக்கூடத்துல நான் போட்டு தரேன், பஞ்சவடியில போடணுமா நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேலையையும் அவர் வாயால சொல்றதுக்கு முன்னாடி இவரோட முகக்குறிப்பை வச்சே அந்த வேலைய செஞ்சு முடிச்சிடுவாரு லக்ஷ்மணன். அதே மாதிரி ராமன் மிகப்பெரிய ஒரு சங்கடத்துல மாட்டிக்கிறார். சீதைய தொலைச்சிட்டு ஐயோ தொலைச்சிட்டமே சீதைய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சங்கடத்துல மாட்டிக்கிறாரு. அப்ப ரொம்ப புலம்புறாரு. சந்தோஷத்துல கூட இருக்கிறத விட சங்கடத்துல கூட இருக்கிறது தான் மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவர் ராமர் அழுது புலம்புற எல்லாத்தையுமே லக்ஷ்மணன் தான் சமாதானம் படுத்துறாரு. இல்ல கவலைப்படாதீங்க, பாத்துக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம், கூட்டிட்டு வந்துடலாம், ஒன்னும் ஆகாது ஒன்னும் ஆகாது, மனசை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு தடவை டவுன் ஆகும் போதும் அவர் தான் தூக்கி நிறுத்துறாரு. அது மிகப்பெரிய அந்த ஒரு சேவையை லக்ஷ்மணன் ராமாயணத்துல செஞ்சிருக்காரு. அடுத்த பக்தி சக்கியம் அப்படிங்கிறது. சக்கியம்னா என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட், நண்பனாக தன்னுடைய சேவையை பகவானுக்கு செய்தல். நண்பன்னா யாரு அப்படின்னா நம்முடைய சுகதுக்கங்களை பகிர்ந்தவங்க தான் நண்பன். அந்த நண்பனாக அந்த சேவைய இந்த ராமாயணத்துல யார் செஞ்சாங்கன்னா சுக்ரீவன். சுக்ரீவன் தான் ராமனுக்கு நண்பன் அப்படிங்கிற முறையில சேவை செய்யறாரு. எப்படி அப்படின்னா சுக்ரீவனுடைய மனைவியும் இல்ல, ராமருடைய மனைவியும் இல்ல. சுக்ரீவனுக்கும் அவங்க அண்ணன் தான் துரத்திட்டான், ராமரையும் அவர் தம்பி காரணம் வச்சு வெளியே வந்துட்டாரு. இப்போ நீயும் நானும் கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல தான் இருப்போம் அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். அது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு மிகச்சிறந்த நட்பை உருவாக்கி விட்டுருச்சு. இந்த நட்பு எவ்வளவு தூரம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, ராமனும் சுக்ரீவனும் நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க யுத்த காண்டத்துல இலங்கையில. அப்ப ராவணன் மாளிகையில மாடத்துல உலாவிக்கிட்டு இருக்கானா. பேசிக்கிட்டே இருந்த சுக்ரீவனை திடீர்னு காணோம். எங்கடா போனாரு இவரு, ஆளை காணமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் தகச்சு போயிடுறாங்க. என்ன பண்ணாரு அப்படின்னா அங்க தாவி இங்க தாவி அவர் ராவணனோட அரண்மனைக்கு போய் அவரோட தலையில இருந்த கிரீடத்தை தூக்கிட்டு வந்துட்டாராம். என்னையா இங்கதான் நின்று பேசிக்கிட்டு இருந்த, திடீர்னு காணா போயிட்டா, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா யார் பொறுப்பு, யார் பாக்குறது, நீ மட்டும் தனியா போயிட்டியே, அதுவும் ராவணனோட அரண்மனைக்கு போயிருக்கிறியே, இது கரெக்டா, இந்த மாதிரி பண்ணலாமா, நீங்க ஒரு பேச்சு சொல்லல செய்யல போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாராம், நீங்க என்ன பண்ணீங்க, விபீஷணன் உங்ககிட்ட சரணாகதின்னு சொன்னதுமே நீங்க சரணாகதின்ட்டு ஏத்துக்கிட்டீங்க, அவரை உங்களோட பக்தனா நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஏத்துக்கிட்டதோட இல்லாம என்ன பண்ணீங்க, அந்த கடல் தண்ணியை கொண்டு அவர் தலையில ஊத்தி நீதாண்டா இனிமே இலங்கைக்கு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிட்டீங்க. பட்டாபிஷேகம் இவருக்கு பண்ணி வச்சுட்டு கிரீடம் மட்டும் ராவணன் தலையில இருந்தா நல்லா இருக்கா, அதனால எல்லாம் கரெக்டா பொருந்தி இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக நான் போய் ராவணனோட கிரீடத்தை தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். உங்களுக்கு ஒரு இம்மி அளவு கஷ்டம் வந்தாலும் என்னால சகிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுக்ரீவன் சொல்றாராம். அவ்வளவு அளவுக்கு அவருடைய நட்பு ராமாயணத்துல பேசப்படுது. இறுதியான பக்தி என்ன அப்படின்னா ஆத்ம நிவேதனம். ஆத்ம நிவேதனம் அப்படின்னா சாதாரணமா எல்லாம் டைலாக் சொல்லுவாங்க, உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு.
ஆத்ம நிவேதனம்னா அதுதான், உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு பகவானை பார்த்து சொல்றதுதான் ஆத்ம நிவேதனம். இந்த ஆத்ம நிவேதனத்தை ராமாயணத்துல யார் பண்ணாங்க அப்படின்னா ஜடாயு. ஜடாயு அப்படிங்கிற ஒரு பறவை, அந்த பறவையும் இந்த ராமாயணத்துல வர்றது மிக குறுகிய பகுதிக்கு தான். ஜடாயு யாரு அப்படின்னா அவர் சூரிய பகவானுடைய தேரோட்டியான அருணன். அந்த அருணனுக்கு 2 பிள்ளைங்க, ஒருத்தர் சம்பாதி, இன்னொருத்தர் இந்த ஜடாயு. இந்த சம்பாதியும் ஜடாயுவும் சின்ன வயசுல அண்ணன் தம்பி தானே விளையாடுவாங்களாம். என்ன விளையாட்டு விளையாடுவாங்க அப்படின்னா, யார் மேல உயரமா பறக்குறாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்களாம். இவர் ஜடாயு பறக்க, அதுக்கு மேல சம்பாதி பறக்க, திரும்ப ஜடாயு மேல போக, திரும்ப சம்பாதி மேல போகன்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டே இருந்தவங்க ரொம்ப மேல போயிட்டாங்களாம். சம்பாதி இதை பார்த்துட்டு, ஐயோ இவன் ரொம்ப மேல போயிட்டானே, சூரியன் கிட்ட போயிட்டானா அவனோட சிறகுகள் எல்லாம் பொசுங்கி போயிருமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவரை தள்ளி விட்டுட்டு இவர் மேல ஏறி போயிடுறாரு. இவர் மேல போனது என்ன ஆகுதுன்னா, இவருடைய சிறகுகள் பொசுங்கி போயிடுது. அவருடைய சிறகுகள் பொசுங்கினதுனால அவரால் திரும்ப பறக்க முடியாம மகேந்திர மலை அப்படிங்கிற மலையிலேயே விழுந்துடுறாரு. இந்த ஜடாயு என்ன பண்றாருன்னா, அவருக்கு சிறகுகள் இருக்கிறதுனால அங்க இங்கன்னு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப கடைசியில எங்க இருக்காரு அப்படின்னா தண்டகாரண்யத்துல இருக்காரு. தண்டகாரண்யத்துல அவரு முதலையே தசரதனை ஒரு தடவை சந்திக்கிறார். தசரதன் வேட்டையெல்லாம் ஆடிட்டு செஞ்சுட்டு மிகவும் களைச்சு போய் ஒரு இடத்துல படுத்துடுறாரு. படைகள் ஒரு பக்கம் போயிடுது, இவர் தனியா வந்துடுறாரு. அந்த மாதிரி படுக்கும்போது அவரே தெரியாம ஒரு பாம்பு புத்தை இடறி விட்டுறாரு. பாம்பு புத்தை இடர்னதும் அதுல இருந்து ஒரு பாம்பு வந்துருது இவரை கடிக்கிறதுக்கு. இத ஜடாயு பார்த்துட்டு, தூங்கிட்டு இருக்கிறவரை பாம்பு கடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை கொண்டு போட்டுடுறாரு. இந்த சத்தத்தை கேட்டு தசரதன் எழுந்து என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு பார்த்தா, இந்த மாதிரி கடிக்க வந்துச்சு பாம்பு, நான் அதை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட களைப்பு நீங்க பால் பழம் எல்லாம் கொடுத்து அவரை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். நீ என்னை ஒரு சகோதரன் மாதிரி என்ன ரட்சிச்ச, அதனால இனிமேல் நீயும் நானும் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தசரதன் முதலையே சொல்லிட்டு தான் ஊருக்கு போறார். திரும்ப ராமர் வனவாசம் வரும்போது இதே ஜடாயு அவரை பார்த்துட்டு, யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க தசரதனின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, தசரதன் நல்லா இருக்காரா, அவர் எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இல்ல அவர் இந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னது தசரதன் இறந்து போயிட்டாரா, இனிமே எனக்கு இந்த உலகத்துல இருக்கவே விருப்பமே இல்லை, நானும் செத்து போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் பேசுறாரு. உடனே ராமர் என்ன சொல்றாருன்னா, எங்க அப்பாவை தான் நாங்க இழந்துட்டோம், நீங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க, அண்ணன் மாதிரின்னு சொல்றீங்க, நீங்களாவது எங்களுக்கு இருந்து எங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாரு. சரி, நீங்க வனவாசம் முடிஞ்சு போற வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாவலா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜடாயு சொல்லிடுறாரு. ராவணன் சீதைய அபகரிச்சுட்டு போகும்போது யாருக்குமே தெரியல, ராமனும் தூரமா போயிடுறாரு, லக்ஷ்மணனும் தூரமா போயிடுறாரு. அங்க யார் இருக்காங்க அப்படின்னா இந்த ஜடாயு மட்டும்தான் இருக்கிறார். இந்த ஜடாயு ராவணனை நிறுத்துறதுக்கு எவ்வளவோ போராடுறாரு. அவன் வில்லு வாளுன்னு சொல்லிட்டு நிறைய ஆயுதங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கான். இவர்கிட்ட அந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது. கையில இருக்கிற நகமும் அழகு, அது மட்டும்தான் இவர்கிட்ட இருக்கிறது ஆயுதம். இருந்தாலும் அந்த நகத்தையும் அழகையுமே வச்சு ராவணன் கூட அவ்வளவு பெரிய போர் செய்யறாரு. அதுல என்ன ஆகுதுன்னா, ராவணனுடைய தேர் உடஞ்சு போயிடுது, அவருடைய சாரதி இறந்து போயிடுறாரு, அதை தேரை இழுக்கிற கழுதைகள் செத்து போயிடுது, தேர் கொடி உடஞ்சு போயிடுது, வில்லு உடஞ்சு போயிடுது, எல்லாமே போயிடுச்சே, இப்ப நம்ம தோத்துக்கிட்டு போயிட போறோம், அசிங்கமா போகுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, சிவனுடைய அருளால அவருக்கு கிடைச்ச ஒரு வாளை எடுத்து ஜடாயுவோட 2 பக்க சிறகையும் வெட்டி விட்டுறாரு. சிறகுகள் வெட்டப்பட்டதுமே அவரால் பறக்க முடியல, அதனால கீழே விழுந்துடுறாரு. ரத்த வெள்ளத்துல அவர் இருக்கிறத ராமரும் லக்ஷ்மணரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படிங்கறத அவர் விளக்கி சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, உன்னுடைய சீதை மீண்டும் கண்டிப்பாக கிடைப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீ வருவ, உன்கிட்ட இந்த செய்தியை சொல்லிட்டு தான் உயிர் விடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் புடிச்சு வச்சிருந்தேன், இப்ப சொல்லிட்டேன், இனிமே என்ன காப்பாற்ற முடியாது, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டுடுறாரு. தசரதனுக்கு ஈக்குவலா ஜடாயு இந்த ராமாயணத்துல பேசப்படுறாரு. தசரதனுக்கு கூட ராமரால இறுதி காரியங்கள் செய்ய முடியல, ஆனா இந்த ஜடாயுவுக்கு ராமரும் லக்ஷ்மணரும் சேர்ந்துதான் இறுதி காரியங்கள் எல்லாருமே செய்யறாங்க. இந்த ஜடாயுவும் இந்த ராவணனும் செஞ்ச யுத்தத்தை தான் சீதை பாக்குறாங்க. அதுலதான் அவருக்கு ராவணனோட பலம் என்ன, பராக்கிரமம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது.
ராமரும் ராவணனும் யுத்தம் பண்ணதை கூட சீதை பார்க்கல. இந்த ஜடாயு பண்ண யுத்தத்தை தான் சீதை வந்து பாக்குறாங்க. ஜடாயு வந்து தன்னுடைய உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் நிஜமாவே ராமனுக்காக ஆத்ம நிவேதனம் செஞ்சிருக்காரு ராமாயணத்துல. நம்மளால இந்த 9 வித பக்தியில எல்லாத்தையுமே செய்ய முடியல அப்படின்னாலும் ஏதாவது ஒன்னையாவது செய்யணும். அட்லீஸ்ட் எல்லாத்தையுமே எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் செய்யணும். ஏன் அப்படின்னா, நம்ம நல்ல விஷயங்களை கேட்க கேட்க, நல்ல விஷயங்களை பேச பேச, அதை பாட பாட நம்ம உள்ளத்துல இருக்கிற அழுக்குகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே தானாவே நீங்கும். ஒரு வீடு ஃபுல்லா ஒரே குப்பையா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விளக்குமாறு எடுத்து ஒரு தடவை கூட்டினோம்னாலே மொத்தமா சுத்தமாயிடுது. அதே மாதிரிதான் இந்த நாம சங்கீர்த்தனமோ, இந்த பகவானுடைய கதைகளை கேட்கிறதோ, பேசுறதோ, பாடுறதோ, இது எல்லாத்தையுமே உங்களால எவ்வளவு தூரம் அனுசரிக்க முடியுமோ அதை செஞ்சு எல்லாருமே வாழ்க்கையில நல்ல பலன்களையும், நல்ல பதவிகளையும், நல்ல வரங்களையும் அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இதுவரை பொறுமையாக செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.